மாநில தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனு நாளை பெறலாம் என பாஜக அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. நைனா நாகேந்திரன் ஆல்ரெடி இதுல இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க விக்னேஷ் முத்து. அவரை தவிர்த்து கட்சியின் மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் யாராவது இந்த ரேஸ்ல இருக்காங்களா? தற்போதைய சூழலை பொறுத்தும் பொழுது இந்த தேர்தல் முன்னிலையில், அதாவது மாநில தலைவர் தேர்தலுக்கான முன்னிலையில் நைனா நாகேந்திரன் அதிகமாக இருக்கிறார். தேவைப்படும் பட்சத்தில் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட பல்வேறு பெயர்கள் பரிசீலனையில் இருந்தது. ஆனால் தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது ஒரு புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில வழக்கமாக பாஜகவை பொறுத்தளவு தேசிய தலைமை, அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தல் பொறுப்பாளர் அறிவிக்கப்படுவார்கள். நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு கிஷன் ரெட்டி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அவர்தான் நேரடியாக வந்து தேர்தல் நடத்தாமல் பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அமித்ஷா இன்று இரவு சென்னை வரக்கூடிய நிலையில இதுல ஒரு சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிதாக யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்று ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்தளவு தேர்தல் என்பது போட்டியின்றி ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்கான சாதகம் தான் அதிகமாக இருப்பதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பாஜக தலைமை ஏற்கனவே நயினாரை பொறுத்து 3 நாட்கள் டெல்லியில் முகாமிட்டு தேசிய தலைவரை சந்திப்பதற்கான அந்த பணியில் மேற்கொண்டார். ஆனால் சந்திக்கவில்லை. இருந்தாலும் அவர்தான் தற்பொழுது முன்னணியில் இருக்கிறார். அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பொறுப்பு சட்டமன்ற தேர்தலுக்கு வழங்கப்படுவதாக வாய்ப்பு இருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தேசிய அளவில் ஒரு பொதுக்குழு உள்ளிட்டவர்களில் ஒரு முக்கியமான இடங்களை வழங்கவும் பாஜக திட்டமிட்டிருக்கிறது. இருந்தாலும் நாளை அமித்ஷா ஏற்கனவே தமிழக பாஜக நிர்வாகியிடம் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். செய்தியாளர்களையும் சந்திக்கிறார். இதனால் நாளை பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அமித்ஷா நேரடியாக அறிவிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டி 10 ஆண்டுகள் பாஜகவில் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுமே இருக்கு இந்த தேர்தலில் யாரு போட்டியிடுகிறார்களோ அவர்களுக்கு. இப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் எத்தனை பேர் இந்த மாதிரி 10 ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சிருக்காங்க? அவங்களும் இதுல இருக்கிறாங்க, இந்த ரேஸ்ல இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக பாஜகவை பொறுத்தளவு ஏற்கனவே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனாக இருக்கட்டும், கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் ஏற்கனவே 10 ஆண்டுகளை நிறைவு செய்த தலைவராகவே இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இந்த தேர்தல் போட்டியில் இருக்கிறார்கள். ஆனால் பாஜக இந்த தேர்தல் நடைமுறை என்பது பொறுத்தமட்டில் கட்சி தலைமை ஏற்கனவே ஒரு தலைவரை திட்டமிட்டு தேர்வு செய்து வைத்திருக்கும். அவர்களை தான் நேரடியாக வேட்புமனுவை தாக்கல் செய்ய சொல்வார்கள். தேர்தல் என்பது ஜனநாயக முறைப்படி நடந்தாலும் கட்சி தலைமை யாரை அறிவிக்கிறதோ அவர் மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்து போட்டியின்றி அவர் தேர்வு செய்வதுதான் இந்த தேர்தல் நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. அமித்ஷாவுடைய 2 நாள் பயணத்தில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் வியூகங்களையும் அமித்ஷா வகுக்க இருக்கிறார். அதே நேரத்தில் முக்கிய தலைவர்களை சந்தித்து தேர்தல் நடைமுறைகளை உடனடியாக தொடங்குவதற்காகத்தான் இந்த 2 நாள் பயணமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாளை புதிய தலைவர் அறிவிப்பு என்று நிச்சயம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி.